பாலாஜி சார், இந்த பரந்தூர் திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த ஏகனாபுரம், பரந்தூர் மற்றும் அதுக்கு அதன் அருகில் உள்ள பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த மக்கள் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவும் அது கடந்த 5 ஆண்டுகளாகவே அதை திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த திமுக ஆட்சியிலும் வலியுறுத்தியது. இப்போது அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும். அந்த விமான நிலையங்களில் சரக்குகள் கையாளும் திறன் மற்றும் அந்த 3வது ரன்வே அமைப்பதில் சிக்கல் ஏற்படும். மேலும் வேறு இதே போன்ற ஒரு 5000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவது சாத்தியமா? ஒரு 20 ஆண்டுகள் பின்தங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று திமுக, அதிமுக தரப்பில் இந்த பிரதான கட்சிகள் இந்த ஒரு புகாரை வைக்கிறது. நீங்கள் இந்த திட்டம் அந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வளர்ச்சி பின்னோக்கி தள்ளப்படுமா, தள்ளப்படாதா? நீங்கள் அருகில் உள்ள தொகுதி, இதில் திருப்போரூரும் அந்த விமான நிலைய விரிவாக்க திட்டத்தில் ஒரு தேர்வு இடமாக இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எஸ் பாலாஜி சார்? நீங்கள் குறிப்பிட்டது போல் உங்களுடைய தலைப்பே வளர்ச்சியா வாழ்வாதாரமான்னு தலைப்பு வச்சுருக்கீங்க, நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பே. அப்போ என்னென்னா, வளர்ச்சியும் வாழ்வாதாரமும் பல நேரங்களில், இன்னும் சொல்ல போனால் மிக அதிகப்படியான நேரங்களில் ஒன்றிணைவதில்லை என்கின்ற பொருள் உங்களுக்கே அது உங்களுக்கு சரின்னு பட்டிருக்கு. வளர்ச்சியும் வாழ்வாதாரமும் பாதிக்குதான்னு நீங்க கேட்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வளர்ச்சின்றாங்க, இது யாருடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. இப்ப நிச்சயமா தொழில்துறையில நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தொழில்துறையில இவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு, அதன் மூலம் இவ்வளவு பொருளாதாரம் ஈட்டணும்லாம் சொல்றோம். ஆனா இந்த பொருளாதாரத்தினால் அந்தந்த பகுதிகள், இப்போ நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துட்டீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறாங்கன்றோம். அதில் வேலை செய்யக்கூடியவர்கள் எந்த நிலையில வேலை செய்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. மிகவும் பேசிக் ஒர்க்கர்ஸாக தான் இருக்காங்க. நீங்க உண்மையிலேயே வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அடுத்தடுத்த நிலையில அவங்க முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். இது திமுக, அதிமுக நான் பிரிச்சு பார்க்கல. கடந்த காலங்களில் அரசுகள் அவங்களுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, தொழிற்சாலைகளை கொண்டு வருவது என்கின்ற நிலையிலும் தொழில் சார்ந்த விஷயங்களை கொண்டு வருவது என்கிற நிலையில இருந்ததே தவிர, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கோ அல்லது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ அவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது எல்லாமே வேலை வாய்ப்புன்னு இவங்க சொல்றதை பாத்தீங்கன்னா அடிப்படை வேலையா தான் இருக்குது. அது எப்படி உங்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை, வாழ்வாதாரத்தை முன்னேற்றம். இன்னும் சொல்ல போனா, கடந்த திமுக ஆட்சி காலத்துல நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது உண்மையிலேயே ஒரு சில முயற்சிகளை முன்னெடுத்தோம். அன்றைக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு அன்பரசன் அவர்களும் அரசினும் ஒரு சில முயற்சிகள் என்ன முயற்சி எடுத்தோம்னா, உள்ளூர்ல படித்து விட்டு பல படிநிலைகள்ல இருக்கக்கூடியவங்க, இன்ஜினியர்ஸா இருக்கிறவங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருக்கிறவங்க, அதற்கு மேல இருக்கக்கூடியவங்க, அவங்களெல்லாம் கட்டாயம் இந்த தொழிற்சாலைகள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை என்கேஜ் பண்ணணும்லாம் நாங்க முயற்சி பண்ணோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் எட்ட முடியல. இப்பொழுது கூட இப்ப இந்த ஏர்போர்ட்டை டிராப் பண்ணதுல நீங்க என்ன சொல்றாங்கன்னா, வளர்ச்சி பின்தங்கிடும், அது மாதிரி பல நிலங்களை விளை நிலங்கள்லாம் நாங்க முடிச்சிட்டோம், நாங்க ப்ரொக்யூர்மெண்ட்டே முடிச்சிட்டோம், லேண்ட் அக்விசிஷனே முடிச்சிட்டோம்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இருந்தாலும் கூட இப்ப இதுக்கு இருக்கக்கூடிய ரிசப்ஷனை பாருங்க, எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. ரிசப்ஷனை அங்க அந்த லோக்கல் மக்கள் கிட்ட இருந்து வருது ரிசப்ஷன். வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க அது பக்கத்து தொகுதியில தான் நீங்க இருக்கிறீங்க. இப்போ இந்த ஏகனாபுரம், தண்டலம் மற்றும் இந்த காரையூர், காரை ஆகிய இந்த 3 கிராமங்களை தவிர மற்ற கிராமங்கள் எல்லாமே இதற்கு ஒத்துக்கொண்டு விட்டன என்று கூறுகிறார்கள். அதனால் இந்த கிராமங்களில் அந்த மக்கள் தொகை எவ்வளவு, உண்மையிலே அவங்களுக்கு இப்போ இருக்க அந்த விவசாய வருமானம் ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வருமானத்தை அளிக்குது. நீங்கள் அருகில் உள்ள தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்னால அவங்க கேட்குறாது, இது அரசியல் சார்ந்து இல்லை, பொதுவாக அந்த பகுதி, அதாவது அந்த ஏகனாபுரமாக இருக்கட்டும், காரையாக இருக்கட்டும், தண்டலமாக இருக்கட்டும், இப்போ அருகில் உள்ள அந்த கையகப்படுத்தப்படக்கூடிய அந்த கிராமங்கள் நல்ல ஒரு முப்போகம் விளையக்கூடிய அளவுக்கு ஒரு செழிப்பான விளைநிலங்கள் உள்ள அந்த வாழ்வாதாரத்தை நல்ல மேம்படுத்தக்கூடிய கிராமங்கள் தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எவ்வளோ குடும்பங்கள் அதில் நீங்கள் சாதாரணமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது திட்டம் இருந்தால்? இல்லை, இப்போ நீங்கள் இந்த பகுதி மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டமே கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டத்துக்கு இணையாக பயிர் வைக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கு வளர்ச்சி என்கின்ற நிலையில் இப்போ விளைநிலங்கள் எல்லாமே ஒரு பக்கம் என்ன சைடு எஃபெக்ட் ஆகும்னா, ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு கொள்முதல் பண்ற இடம் மட்டும் கமர்ஷியலைஸ் ஆகிறது இல்லை. அதை ஒட்டி என்ன ஆகுதுன்னா, உடனே என்ன பண்றாங்கன்னா, விளைநிலங்களை வாங்கி லே அவுட்ஸ் போடுறது, அப்படியே கமர்ஷியல் ஆகுறது. இப்போ நீங்க எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற இடம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டு விளைநிலங்கள் பாதிக்கப்படுறது இல்லை. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற இடத்த விட கிட்டத்தட்ட 5 மடங்கு 6 மடங்கு என்ன ஆகுனா
விளைநிலங்கள் எல்லாமே வந்து பறி போகக்கூடிய நிலை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்னுடைய தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களே பாத்தீங்கன்னா பொன் விளைந்த களத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, பொன் பதிர் கூடம் ஒரு ஊர் இருக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா அந்த அளவுக்கு வந்து விவசாயம் செழிப்பா இருந்த பகுதிகள் பழைய செங்கல்பட்டு மாவட்டம். இன்றைக்கு தொழிற்சாலைகள் வேண்டும் என்கின்ற நிலையில வந்து தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைகள் வேணும், அது மாதிரியான ஏர்போர்ட் வேணும்னு கொண்டு வராங்க. என்ன சைடு எஃபெக்ட் ஆகுதுன்னா மிகப்பெரிய அளவுல வந்து வணிகமயமாயி சுத்தமா நிலங்களே இல்லாம போயிடுது. இதை விட மாற்று இடம் எடுத்தாலும் அதை ஒட்டிய பகுதிகளும் அந்த ரியல் எஸ்டேட் மற்றும் அந்த பகுதிகளில் இது போன்ற நீங்கள் சொல்வது போல அந்த விளைநிலங்கள் கையகப்படுத்துவது, அதில் கட்டுமானங்கள் கொண்டு இருக்க தானே செய்யும். எப்படி இல்ல, நீங்க இன்னொரு எஃபெக்டிவ் நீங்க பார்க்கணும். இப்ப இந்த இடங்கள்ல விளைநிலங்கள் பாதிப்பதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் பாதிப்பு இல்ல, நீர்நிலைகள் பல நீர்நிலைகளை வந்து மூட வேண்டிய சூழல் வருது. நீர்நிலைகள் பாதிப்பு ஏற்படுது. நீர்நிலைகள் பாதிப்பு என்பது 2 வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒன்று, இயற்கையாவே கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து போயிடுதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு, மழை வெள்ளம் போன்ற நேரங்கள்ல வந்து பாதிக்கப்படுது. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இதெல்லாம் உள்வாங்கக்கூடிய இடம் இல்லாதனால நீங்க 2015 ஃபிளட் வந்தது இல்லையா, அப்ப அந்த ஃபிளட்டும் பொழுது மிகப்பெரிய ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி வந்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு இது கொடுக்குறாங்க. என்னன்னா காம்பவுண்ட் வால் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாங்க. இதை வந்து நிறைய பேர் நம்ம டிஸ்கஸ் பண்றதே இல்லை. இந்த காம்பவுண்ட் வால் எஃபெக்ட் எப்படி வந்ததுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, மிக குறிப்பா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் கமர்ஷியல் ஆனதுனால நீர்நிலைகளில் வந்து நீர்நிலைகளுக்கு போகக்கூடிய நீரினுடைய பாதையை தடுத்து பல்வேறு சுவர்கள்லாம் கட்டப்பட்டதனுடைய எதிரொலியா தான் வந்து அந்த ஃபிளட் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் நீங்க ஆட்சியில இருந்த திமுக அதிமுக நிலைப்பாடை கூட நீங்க 8 வழி சாலை வந்து அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட போது ஒரு நிலை இருந்தது. இது வந்து இதுக்காக சொல்ல, இது ஏன்னா ஒரு இயக்கமா வந்து அவங்க வந்து ஒரு ரூலிங் கவர்மெண்ட் அப்படின்னு வரக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர் வந்து மாறக்கூடிய சூழல் இருக்காங்க. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் பாலாஜி சார், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறத நம்ம அவங்க திமுக செய்தி தொடர்பாளர் ராஜேஸ்வரிகிட்ட போய்கிட்டு வரலாம். ராஜேஸ்வரி மேடம், இப்போது இந்த பரந்தூர் விமான நிலைய திட்ட விரிவாக்கம் தொடர்பாக, அதனோட அவசியம் தொடர்பாக திமுக தரப்பில் டிஆர்பி ராஜாவிலிருந்து தங்கம் தென்னரசிலிருந்து இன்று கூட அது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டு அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியம் என்பதை திமுக வலியுறுத்துகிறது. ஆனால் இன்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் ஒன்று இந்த பரந்தூர் திட்ட விரிவாக்கத்தால் ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று இந்த மச்சேந்திரநாதன் ஆய்வுக்குழு வெளியிட்ட அறிக்கையை ஏன் வெளியிடவில்லை என்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்ட விரிவாக்கத்தால் என்னென்ன விளைவுகள், அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படிங்கிற தொடர்பாக அந்த மச்சேந்திரநாதன் கமிட்டியோட அந்த ரிப்போர்ட் வெளியிடலங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் வெளியிடலை? அதில் என்ன சாத்தியக்கூறுகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க? வணக்கம். முதல்ல எடுத்தோடனே இந்த தலைப்புல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். வளர்ச்சியா வாழ்வாதாரமா அப்படிங்கிற மாதிரி போகும் பொழுது, வளர்ச்சியே வாழ்வாதாரத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்டென்ட்ல தான் நான் முன்னெடுக்க விரும்புறேன். ஏன்னா நம்ம வளர்ச்சி அடையவே இல்லைன்னா நமக்கு வாழ்வாதாரம், சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் வளர்ச்சி அடையுதுன்னா அது இதை நோக்கி போகக்கூடும். மேலும் எனக்கு இப்போ எல்லார்கிட்டயுமே கேள்வி இருக்கு. அதாவது பொதுவாவே அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டையுமே எனக்கு என்ன கேள்வி இருக்கு, சண்முகமன்னன் சொல்றதா இருக்கட்டும் அல்லது வந்து யார் பேசுறதாக இருக்கட்டும், எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா, இப்ப உங்களுக்கு ஏர்போர்ட் வேணுமா வேண்டாம்? உங்களுக்கு ஏர்போர்ட் அப்படிங்கிறது இப்ப நீங்க 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கறத ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணிருக்கீங்க வளர்ச்சியில. சோ ஆந்திரா இஸ் ஹாப்பி, ஆந்திரா சிஎம் வந்து ஹி இஸ் வெரி லக்கி அப்படின்னு பேசுற அளவுக்கு, அதுவும் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் வந்து கமெண்ட் கொடுத்து பேசுற அளவுக்கு தமிழ்நாடு வந்து லோவஸ்ட் ரேங்க் சதர்ன் இந்தியால வந்து நம்ம லோவஸ்ட் ரேங்க் பொசிஷன்ல இருக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகி இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து இண்டஸ்ட்ரியல்ல பேக்ல போயிட்டோம். நான் இப்ப என்ன, இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி தான் வளர்ச்சி அப்படின்னா நான் பேச வரல. இப்போ we need an airport, additional airport. அது இப்ப வேணுமா வேணாமா? இப்ப நீங்க இதெல்லாம் பேசுறத பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா, அப்ப நீங்க இன்னொரு ஏர்போர்ட் கட்ட மாட்டீங்களா? இப்ப வேற இடத்துல நீங்க இடம் பாக்குறேன்னு சொல்றீங்க, அதுல நீங்க எத்தனை, அது எப்படி ஒரு 500 ஏக்கர் அளவுக்கு பாப்பீங்களா? கிடையாது. இது எப்படி பாக்குறீங்களோ 5000 ஏக்கர் அளவுக்கு ப்ராஜெக்ட் இருக்கோ, அதே போல அதுவும் ஒரு 5000 6000 ஏக்கர் கிட்டதான் நீங்க வேற ஒரு லேண்ட் பார்க்க போறீங்க. அங்கேயும் விவசாயம் இருக்கும், அங்கும் மக்கள் வாழ்வார்கள். இங்கன்னா 5000 ஏக்கர் சும்மா எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? அங்கேயும் பல நிலங்கள், குழிகள், குளங்கள்னு எல்லா இடத்துலயும் இருக்கும்.
அப்ப நீங்க அதை அகற்றதானே போறீங்க. இப்ப நீங்க அந்த விஷயத்த நீங்க ப்ராசஸ் பண்ணதான் போறீங்க. இதோட எந்த குறைவா அறிக்கை இதோட அவர் குறைவான பொதுநல பாதிப்புள்ள இடமா இருக்கும். இதுல பெரிய இல்ல அளவுல நான் போராட்டம் என்ன நடத்திட்டாங்கல்ல. சொல்றேன்னா, இப்ப வந்து ஒரு ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பரந்தூரை சூஸ் பண்ணது எந்த கட்சியும் இல்ல. இந்த தெளிவையே திரும்பி திரும்பி எத்தனை தடவை சொன்னாலும் யாருக்கும் தெளிவாக புரியுதா அப்படின்னு எனக்கு பரந்தூரை சூஸ் பண்ணது கட்சிகள் கிடையாது. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது இந்த சூழல் சரியாக இருக்கு. அங்க வந்து பறவைகள் சரணாலயம், கடல் இருக்கிறது, அணுமின் நிலையம் இருக்கு. அங்க வந்து மேலும் இங்க தாம்பரத்தில் வந்து நமக்கு ஆல்ரெடி ஏர்போர்ட் சென்டர் இருக்கு. சோ இப்போ நீங்க ஏடிசில இருந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து ஒரு சிக்னல் குடுக்குறீங்க அப்படின்னா இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த அனதர் சிக்னல் ஆஃப் த ஏர்பிளைன் வந்து இன்னொரு ஏர்பிளைன் வந்து இறங்குறதுக்கு நமக்கு கம்ஃபியா இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2, ஆல்ரெடி நவ் வி ஹேவ் கிராஸ் ரன்வேஸ். இப்ப நம்ம கிட்ட மீனம்பாக்கத்துல இருக்க கூட இட் இஸ் அ கிராஸ் ரன்வே. நவ் ஹியர் 2 parallel ரன்வேஸ் வந்து போறதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம பண்ணிருக்கோம். இதற்கு நிலங்களை வாங்கி அதாவது அரசியல் படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோயிஸ்டிக் மூவ்மெண்ட் நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பரந்தூர்ல இருந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் தொடங்கினேன். அதனால நான் வந்து திஸ் இஸ் நாட் a ரீசன் நான் சொல்றேன். do you have any valid reason? இப்ப நீங்க இதுக்கப்புறம் சூஸ் பண்ண போற 5000 எந்த அறிக்கையாக இருக்கட்டும், இப்ப 5000 6000 ஏக்கர் நீங்க வேற இடத்துல இருந்து எடுக்க போறீங்க. அங்க குளங்கள் இருக்காதா, குட்டைகள் இருக்காதா, ஏரிகள் இருக்காதா, மக்கள் வாழாம இருக்க போறாங்களா, இல்ல விளைநிலங்கள் இருக்காம போகுதா? அப்ப ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருந்து ஈவன் பீப்புள் இன்னொரு விஷயம் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இப்போ என்னன்னா சார் சொல்றாரு வளர்ச்சிங்கிறது வந்து வேலை வாய்ப்புகள் மட்டுமில்ல, வேலை வாய்ப்புகளும். இப்ப இன்ஜினியரிங் இருக்கு அண்ட் ஆல்சோ நான் படிக்கும் போதுதான் BA ஏரோநாட்டிக்கல் ME ஏரோநாட்டிக்கல் தான் இருக்கும். நவ் ஐ எம் சீயிங் BSc ஏரோநாட்டிக்கல், MSc ஏரோநாட்டிக்கல் பீப்புள்ஸ் ஆர் தேர். அதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இங்க ஒரு ஏர்போர்ட் வருது அப்படின்னா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து நம்ம ரொம்ப இனிமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப கீழவே இருக்கோம், நம்ம அடிமட்ட வேலைகளுக்காக தான் அவங்க. அப்படி கிடையாது. பீப்புள் யார் யாருக்கு என்னென்ன தகுதியானவர்களுக்கு அவங்க படிச்சதற்கு ஏற்ற மாதிரி வேலைகள் கொடுக்க முடியுமோ கொடுத்து, மேலும் அங்க ஒரு கிராமம் சைட்ல நாங்க ஒண்ணு ஏற்படுத்தி தரோம். அது எல்லா சுற்றுச்சூழலையும் வைத்து உங்களுக்கு தேவையான தேவைகளை பண்ணி தரோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆல்ரெடி அதெல்லாம் கொடுத்து பலரும் வந்து பேசுங்க. 2007ல ஆரம்பிச்சது சார். நான் 2025. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் நீங்க எங்கேயோ கட்டதான் போறீங்க. நான் இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏர்போர்ட் கட்டதான் போறீங்க. அதுக்கு 6000 ஏக்கர் நிலம் வந்துதான் ஆக போகுது. இப்ப நீங்க முதல்ல இருந்து இத நீங்க ஆரத்தி எடுத்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப அதுல இதை விட அதிகமான சிக்கல் இருக்குமே. இதுலயாவது கிட்டத்தட்ட ஒரு 85 to 90% ஓவர் ஆயிடுச்சு. ராஜேஸ்வரி மேடம், நீங்க சொல்றது புரியுது. ஆனா இப்போதைக்கு இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்திருப்பதன் மூலமாக, அதாவது கைவிடப்பட்டு மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக அந்த ஊர் மக்கள், இந்த ஏகனாபுரம் மக்களாக இருக்கட்டும், தண்டல மக்களாக இருக்கட்டும், இந்த சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள், அதன் பின்னர் பல சுற்றுச்சூழல் ஆர்வலர் அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள் இதை வந்து வரவேற்றிருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு 340க்கும் மேற்பட்ட ஏரி குட்டகைகள் மற்றும் பல்வேறு கால்வாய்கள், நீர்நிலைகள்லாம் அதிகமாக இங்கே இருக்குது. இதை விட இன்னொரு குறைவாக உள்ள இடங்களை நாங்கள் தேர்வு செய்வோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு கால அவகாசம் ஆகலாம். ஆனால் எல்லாருமே வரவேற்றிருக்காங்களே, பெரும்பாலானவங்க வரவேற்றிருக்காங்களே. 3 ஊர் சொன்னீங்க சார், நீங்க 3 ஊர் சொன்னீங்க. இப்ப நீங்க அதே போல இன்னொரு இடத்துக்கு போறீங்க, அங்க போய் நீங்க கை வச்சீங்கன்னா இதே இயற்கை ஆழ்வர்கள்லாம் உங்களுக்கு எதிராக வந்து நிற்பாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், இதே இயற்கை ஆழ்வரும் உங்களுக்கு எதிராக வந்து நிற்பாங்க. அங்க இருக்க விவசாயிகள் உங்களுக்கு எதிராக வந்து நிக்கிறாங்க. குறைவான பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறாங்க. இது இல்ல சார், இங்க நீங்க சொல்றது வந்து கிட்டத்தட்ட 3 ஏரியா கிட்டத்துக்கு மேல நீங்க நம்ம அக்கார்டிங் டு தி ரிப்போர்ட் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம் பொழுது நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன் சார், லெட் மீ கன்க்ளூட் சம்திங். You gonna face this actually. நீங்க இத ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். wherever you are going you have to face this. இன்னும் வேற இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா இதுல அரசாங்க நிலம் வந்து நிறைய இதுல இருக்கு. அது ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜா நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோம். அரசாங்க நிலம் நிறைய இருக்குது. 1000 ஏக்கருக்கு மேல வந்து 3747 ஏக்கர் இருக்கு. அவ்வளவு நிலங்கள் வந்து நம்மளோடதே ஆல்ரெடி இருக்கும் பொழுது this is the easy wayங்கற. இதை விட நீங்க இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா ராஜேஸ்வரி மேடம், இதுல விவசாய நிலங்கள், அதாவது இந்த 2681 ஏக்கர் வந்து முப்போகம் விளையக்கூடிய நிலம். அந்த 5000 ஏக்கர்ல பாதிக்கு மேல முப்போகம் விளையக்கூடிய நிலம். அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு. அவங்க ஒரு 1200 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை விட குறைவான பாதிப்பு உள்ள இடங்கள்ல இந்த புதிய மாற்று இடம் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல சார், do you have any data அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அவங்க கிட்ட நம்ம முப்போகம் விளையக்கூடிய நிலம் அங்க இருக்கிறது, இது எல்லாத்தையுமே கன்வென்ஸ் பண்ணி தான் 80 to 95% வரைக்கும் நாங்க பேசுவோம்.
ஒரு சில இடங்கள் நல்ல செழிப்பான இடங்கள் நீங்க பார்க்க போற இடத்துல கூட இருக்குங்கிற ஆஸ் அ கவர்மெண்டா நம்ம இதை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கும் போது நீங்க வேற இடத்துக்கு போனாலும் நீங்க இதை விட பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதான் போறீங்க. அதான் ரியாலிட்டி. நாளைக்கு ஒரு விவாதம் நடக்கும். என்னன்னா இதை விட அதிகமான மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு விவாதம் நடத்த ஓகே ராஜேஸ்வரி மேடம், எஸ்எஸ் பாலாஜி சார் கேட்கலாம். எஸ்எஸ் பாலாஜி சார், இப்போதைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையத்திடத்தில் இன்று பேரவையில் அளிக்கப்பட்ட அந்த விளக்கத்தில் அமைச்சர்கள் அளித்த விளக்கத்தின்படி ஒரு 5486 ஏக்கரில் ஒரு 48% நிலம் 1802 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டு விட்டது. இதே தான் ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்க, இதே கையகப்படுத்துவது இன்னும் 2000 ஏக்கர் கையகப்படுத்துவதுங்கிறது ஒரு பெரிய சிக்கலான ப்ராசஸ். 2007 கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் பல்வேறு அடுக்குகளாக கொண்டு வரப்பட்டு அது தொடங்கப்படக்கூடிய நேரத்தில் அது வந்து அரசு மாறி ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த வளர்ச்சி என்பது வந்து அது வாழ்வாதாரத்தில் பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தாத வகையில் இருப்பதற்கு இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது. அதை தேர்வு செய்தது கட்சிகள் அல்ல, அதை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்டு மத்திய அரசின் எக்ஸ்பர்ட் கமிட்டி தான். இதை விட பெஸ்ட் லேண்ட் பக்கத்தில் எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட இது. மேலும் ஒரு 5000 ஏக்கரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அந்த மாற்று இடத்துலையும் இப்போ எதிர்கொண்ட அதே போராட்டங்கள் அதே பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. இப்போ முதல்ல நான் ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையோ இல்லை எங்களோட ஸ்டாண்டோ இன்னைக்கு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த ஸ்டாண்ட் இல்லை. திமுக அது முதல்ல சொல்றேன். இல்ல அது முதல்ல சொல்றீங்க. இல்ல எதுக்கு சொல்றேன்னு கேளுங்க. எதுக்கு சொல்றேன்னு கேளுங்க. இப்போ இன்னைக்கு அவங்க வந்து ஒரு क्वेश्चन வந்து ரொம்ப லாஜிக்கலா கேக்குற மாதிரி கேட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஏர்போர்ட் வேணுமா வேணாமான்னாங்க. இந்த கேள்வியை தான் பிஜேபி கேட்டாங்க. உங்களுக்கு கரண்ட் வேணுமா வேணாமா, கூடங்குளம் வச்சுக்கங்கன்னாங்க. வச்சுக்கலாமா? இப்ப நீங்க வந்து ரோடு அகலப்படுத்தணுமா வேணாமா? கூடங்குளத்தையே நம்ம இதே ஒப்பிட முடியாது சார். இருங்க, இல்ல அவங்க ஏன் ஒப்பிட முடியாது? அத்தியாவசிய மின்சார தேவைப்படல. அணு உலை திட்டம் அதுதாங்க. அப்புறம் பெரிய லெவல்ல ஆயிப்பட்டது. உயிர் பாதுகாப்பு தொடர்பாக இது பாருங்க, ஆபத்து எந்த அளவுக்கு, சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து எந்த அளவுக்குன்றது கொஸ்டின் கிடையாது. சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் பாதிப்புனா வந்து நாம ஒரு திட்டத்தை வந்து ப்ரொசீட் பண்றது தவறுன்றதா நம்ம பார்வை. இப்போ அவங்க சொல்ற அந்த வாதம் வந்து அதுக்கு சிமிலரா இருக்குன்ற. நீங்க எப்படி வந்து உங்களுக்கு கரண்ட் வேணாமா கூடங்குளம் வச்சுங்கன்றாங்க, உங்களுக்கு ரோடு வசதி வேணாமா 8 வழி சாலைனா 8 வழி சாலைக்கு அன்னைக்கு வந்து களத்துல திமுகவும் எதிர்த்து தான் போராடினாங்க. அது அப்போ நீங்க வந்து இந்த சொல்லுது புரியுது பாலாஜி, அந்த மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்க முடியாது. இன்னைக்கு வந்து இந்த அரசு, அவர் முதலமைச்சர் அவங்க என்ன உள்நோக்கத்துக்காக செஞ்சாங்களோ இல்ல வந்து அவங்க வந்து நாங்க அஷூர் பண்ணோம் அதனால செஞ்சோம், அது இல்ல கொஸ்டின். இது வந்து ஒரு வெல்கமிங் டிசிஷன்ன்ற மாதிரி நாங்க பாக்குறோம். நீங்க சொன்னது இப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப எல்லா கிராமங்கள்லயும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 3 கிராமம் 4 கிராமம் மட்டும் பிரச்சனை பண்ணாங்க. இதே மாதிரி மற்ற இடத்துல பண்ண மாட்டோம். சரி, அந்த 3 கிராமம் 4 கிராமம் இப்ப எங்களை போன்றவர்கள் இடதுசாரிகள் நாங்களே கூட தொடர்ந்து அதை வலியுறுத்திட்டு அந்த கிராமங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த போராட்ட காலத்துல நீங்க செய்தியாளராக நீங்க பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட டிட்டாச் பண்ணி மச்சந்திரநாதன் கமிட்டி கூட இவங்க வந்து தடுக்கிறாங்கன்னு வேற ஒரு பாதையில போலீஸ் அழைச்சு சென்று போய் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் திருப்பி 2வது முறை போகும்போது பெரிய எதிர்ப்பு இருந்தது. இப்ப இது வந்து ஒரு வாதமாகாது. இது ஒண்ணு இல்லைன்னா அப்ப நீங்க இல்லவே இல்லை, இது வந்து எப்படியும் பண்ணி ஆகணும். அங்க வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இன்னும் குறிப்பா நான் சொன்னது மாதிரி இடத்தை செலக்ட் பண்ணும்பொழுது இடம் அவங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து என்னன்னா, கவர்மெண்ட் லேண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு, பிரைவேட் லேண்ட் அக்விசிஷன் இல்ல. முடிச்சு ராஜேஸ்வரி முடிச்ச உடனே சொல்லுங்க. he is framing a question into different aspect நான் சொல்றேன். ஏன்னா விஜய் அவர்கள் எங்களுக்கு ஏர்போர்ட்டே வேணான்னு அவர் சொல்லல. என்னோட கேள்வி அதுதான். நீங்க ஏர்போர்ட்டே வேணான்னு சொன்னாதான் தற்பொழுது விசிகா வரவேற்கணும். ஏன்னா வேறொரு இடத்துலயும் இதை நம்ம பேஸ் பண்ணதான் போறோங்க பொழுது விசிகா இதை வரவேற்கிறது, அவங்க வரவேற்கிறது அவங்க கட்சியினுடைய விருப்பம். அதை நான் கேள்வி கேட்கல. மை கொஸ்டின் இஸ், he is not opposing airport. அவர் வந்து வேற ஒரு பிளேஸ்ல ஏர்போர்ட்டை கொண்டு வர போறாரு. இதே பிரச்சனை தான் அங்கேயும் இருக்க போகுது. அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? Why do you want to assume? Why do you want to assume things? நீங்க எப்படி assume பண்றீங்க? நீங்க எப்படி assume பண்றீங்க? இல்ல நீங்க எப்படி assume பண்றீங்க? இது ராஜேஸ்வரி மேடம் இப்போ மக்கள் பாதிப்பு இருக்கறாங்க, அவங்க மறுபரிசீலனை பண்ண சொல்றாங்க. அந்த இடத்துக்கு என்னன்னு சொல்லுங்க பாலாஜி. சொல்லுங்க. அவங்க வந்து assume பண்றாங்க செலக்ட் பண்ற இடத்துல. இல்ல நடக்கக்கூடிய பிரச்சனை தான assume இல்ல பாலாஜி சார். இல்ல அது வரக்கூடிய பிரச்சனை தானே. இல்ல இது ஏன் வந்து நீங்க சொல்றது மாதிரி தான். question I'm asking actually. It's a very logical question. இதுக்கு assume பண்ணதுக்கோ இத டிஃபரண்டா ஃப்ரேம் பண்ணதோ நீங்க தான். சொல்லுங்க பாலாஜி. சரி ஓகே கேட்டிங்க சொல்லுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்றேன். அதாவது திருப்பூர்ல கூட ராஜேஸ்வரி சொல்லட்டும் அவங்க. ராஜேஸ்வரி அவங்க சொல்றதுனால
ரெட் ஜோன்றதுனால டிராப் ஆச்சு. அங்கே ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து திருப்பூர்னா அந்த திருவிடந்தை சைட்டில் வந்து நிறைய ஓப்பன் லேண்ட் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அது வந்து சால்ட் வாட்டர் தான் இருக்குது, கீழே நிலத்தடி நீர் வந்து உப்பு நீர் தான். இங்கே இந்த பர்டிகுலர் இடத்துல என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, நீங்கள் சொன்னது மாதிரி விளைநிலங்கள் மட்டும் இல்லை, உண்மையிலேயே அதனோட பாதிப்பு வந்து சென்னைக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த பாதிப்பு இன்னும் கூடுதலாக வரும். சுற்றுச்சூழல் இப்போ அவங்க போன முறை திமுக அரசு அமைந்த போது சுற்றுச்சூழல் பற்றி பல முன்னெடுப்புகள் எடுத்த பொழுது அதையெல்லாம் பாராட்டிய, அதெல்லாம் வரவேற்ற அதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தான் இன்றைக்கு வந்து இதையும் வந்து பாராட்டியிருக்காங்க. அப்போ எங்க பார்வையில வந்து கோளாறு இல்லை. இப்ப நாங்க அப்பவும் சொன்னோம் இது வேண்டான்னு, அப்பவும் சொன்னோம். நாங்கன்னா நான் சொல்றது வெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்ல, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். எந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்று சொன்னால் திமுக எடுத்த பல முக்கியமான நடவடிக்கைகள், கிரீன் மிஷன் போன்ற நடவடிக்கைகளை ஆதரிச்சவங்க, இது பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்த பொழுது அதெல்லாம் ஆதரிச்சவங்க. அன்னைக்கு வந்து நாங்க வந்து இதை வந்து எவ்வளவு சொன்னா, அன்றைய சூழல்ல இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அரசு வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து அதுக்கு வந்து பல இது சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இவங்க இந்த திட்டம் வேண்டாம்னு சொன்னதால சுற்றுச்சூழல் ஆர்வலா இருக்கட்டும், இல்லதே வந்து உங்களுக்கு மழை வெள்ளம் வந்தப்ப நிறைய ஏரிகளை தூர்வாடுறதா இருக்கட்டும், துணை முதல்வராக இருந்த அப்போது துணை முதல்வராக இருந்த உதயநாவே பல இடங்களுக்கு போய் பண்ணி அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாம் பேசுனதுலாம் நான் கேக்குற அந்த உங்களை விட அதிகமா நான் அசோசியேட் ஆயிருக்கேன். நான் அது பாருங்க, நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க. நான் வந்து உங்களுக்கு பாருங்க, நீங்க கட்சிக்காரங்களா பேசலாம், எனக்கு அதை விட அதிகமா தெரியும், அவங்களோட எஃபர்ட் அதிகமா தெரியும். அதனால தான் நான் பேசுறேன். நான் அந்த எஃபர்ட் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் டியூ கிரெடிட் கொடுக்குறேன். அதனால தான் டியூ கிரெடிட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு தான் நான் பேசுறேன். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் I have a huge respect on you. You know more than me. அதெல்லாம் நான் இங்க பேசவே வரல. அப்படி சொல்லல, நான் எப்பவுமே அந்த மாதிரி இல்ல நான் பிராங்கான ரொம்ப தெளிவான கேள்வி. நான் தமிழ்நாட்டுல நான் கேக்குற கேள்விக்கு யார்கிட்டயுமே பதில் கிடையாது. ஏன்னா நீங்க ஏர்போர்ட் கொண்டு வர போறீங்க, நீங்க அப்போஸ் பண்ணல, வேற இடத்துல கொண்டு வர போறீங்க, இதை நீங்க பேசதான் போறீங்க. சமூக ஆர்வலரா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், எல்லாரும் நாளைக்கு வேறொரு டைப் ஆஃப் மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்க அதை எதிர்த்து போராடதான் போறீங்க. திரும்ப ஒரு டிபேட் வரதான் போகுது. ஓகே, பாலாஜி சொல்லுங்க. ஓகே ராஜேஸ்வரி மேடம் முடிங்க, கன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே பாலாஜி சார் நிறைய சொல்லுங்க சார். என்னை பொறுத்தவரையில் லெட் மீ கம்ப்ளீட் மை பாயிண்ட். நீங்க அதுக்கு அப்புறம் அண்ணன் கேட்டுக்கோங்க. என்னன்னா என்னை பொறுத்தவரையில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இட் டோட்டலி இம்பார்ட்டன்ட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளுடைய படிப்பிற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுற்றுச்சூழலை அமைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதை சரி செய்யறது எப்படின்னு நிறைய வந்துருச்சு. இப்போ வீக்கெண்ட் நம்ம ஒரு விஷயத்தை இயற்கை மயமாக்குறதுக்கும் அதை கொண்டு வந்து அதை மக்களுக்கு தெளிவா டெலிவர் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் போது அந்த டெக்னாலஜியை நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ்ல பயன்படுத்தலாம். இது வந்து ஈகோ ஒரு விஷயத்துக்காக தட்டி கழிக்க வேண்டாம் அப்படிங்கறதா என்னுடைய பாயிண்ட். நிறைவா சொல்லுங்க கருத்து சொல்லிருங்க சார். இல்ல அவங்க எனக்கு நான் அதிகம் தெரியும்னு எப்பவுமே நான் அந்த மாதிரி நினைக்கிறது இல்ல. எல்லாருமே ஈக்குவலி நாலேஜபிள் தான். இப்ப அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க வைக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நாங்க வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து ஆரம்பத்திலிருந்து எடுத்தோம். எத்தனையோ விஷயங்களை வந்து திமுக அரசிடம் வந்து நாங்க சொல்லி அதை வந்து நடத்தக்கூடிய நிலையில இருந்தது. ஆனா இந்த விவகாரத்துல ரொம்ப ஒரு பிடிவாதமான ஒரு நிலையில இப்ப ஒண்ணும் இல்ல, 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் வேலை சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப நாங்கெல்லாம் அப்போஸ் பண்ணோம், உடனே அதை திரும்ப பெற்றாங்க. அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப ஒரு விஷயம் தோழர்கிட்ட நான் ஒண்ணு மட்டும் வலிமையா சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, என்னதான் வந்து அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆளப்பட்டாலும் பல நேரங்களில் வந்து பியூரோக்ரஸியுடைய ரோல் வந்து மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்குது. நாங்கள் இதெல்லாம் கூட நான் வந்து அவங்க ரோலை தான் நான் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னைக்கு அது உடைக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நான் அன்றைக்கு இருந்த அரசில் வந்து ஏன்னா 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை சட்டமாக கொண்டு வந்த பொழுது கேபினெட்லேயே அப்ரூவ் ஆகி சட்டமன்றத்துக்கு வரும்போது எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தானே வருது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தானே வருது. இது எங்க வருதுன்னா சார் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கான நான் ஒரு மாஸ்டர்ஸ் இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். என்னோட செட்டுக்கெல்லாம் நாங்க இறங்கி போகும்பொழுது எங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிபடி. இன்னைக்கு இவ்வளவு இந்த சிச்சுவேஷன் எங்களுக்குன்னு ஒர்க் பேஸ்னு ஒண்ணு வேணும்ல. ஈவன் we can build an airplane. நாங்க அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம். ஈவன் ஏர்பிளேன் நாங்க ஓட்டி பார்த்தோம். ஓகே ராஜேஸ்வரி மேடம், எஸ்எஸ் பாலாஜி நிறைவா சொல்லுங்க. ஓகே ராஜே, எஸ்எஸ் பாலாஜி பேஸ் ஒன்னு இருக்கு, எங்களுக்கான சிஸ்டம் ஒன்னு இருக்கு, எங்களுக்கான படிப்பு ஒன்னு இருக்கு. அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க தர வேண்டியது உங்க பொறுப்பு. அப்படி பார்த்தா ஏஎம்சிஏ கோட்டை விட்டதா இருக்கட்டும், ராயல் என்ஃபீல்ட கோட்டை விட்டதா இருக்கட்டும், இன்னும் பல இண்டஸ்ட்ரி வெளில போயிடுச்சு. நீங்க இந்த ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வளர்ச்சிங்கிற எந்த அளவுக்கு நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம வந்து பிடிப்போட இருக்கணுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம்.
இதையும் ஓகே ராஜேஸ்வரி மேடம், ராஜேஸ்வரி மேடம், ஓகே நீங்க ஓகே கன்க்ளூட் பண்ணுங்க. பாலா எஸ்எஸ் பாலாஜி நீங்க சொல்லுங்க. எஸ்எஸ் பாலாஜி ஏர்போர்ட் இஷ்யூ வாங்க, இப்போ 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டாங்க அவங்க. ரொம்ப இல்லங்க, அது கொண்டு வந்ததுக்கு இந்த அடிப்படை தாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அதுவும் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க, தொழில்துறைக்காக கொண்டு வந்த சட்டம் தான் அது. ஓகே சார், ஒரே நிமிஷம் இல்ல ராஜேஸ்வரி மேடம், ராஜேஸ்வரி மேடம் நீங்க கூட பேசியிருந்தா அவங்க சொல்ல முடியாது, நீங்க சொல்லிட்டீங்க அவங்க சொல்லிட்டோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது அவங்க சொல்றாங்க வித் டியூ ரெஸ்பெக்ட், நீங்க பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது ரொம்ப முக்கியம். அட் வாட் எக்ஸ்பென்ஸ்? அதுக்காக அங்க விளை நிலங்கள்லாம் போய் இருக்கிற விவசாயம் எல்லாம் செத்து போய் உங்களுக்கு வேலை வேணும்னு நினைப்பீங்களா நீங்க? அதனால இது நல்ல முடிவு இந்த அரசை பொறுத்தவரைக்கும். அந்த அரசு பண்ணல, இந்த அரசு பண்ணல. நன்றி எஸ்எஸ் பாலாஜி சார், ராஜேஸ்வரி மேடம். இந்த புதிய பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டது, அது வாழ்வாதாரத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவுகிறதா என்பதை அது மக்கள் தீர்மானிப்பார்கள். அதிகாரிகள் இப்போது தீர்மானித்த இந்த முடிவுக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் கலவையாக இருக்கிறது. இருந்தபோதிலும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த எஸ்எஸ் பாலாஜி மற்றும் ராஜேஸ்வரி இருவருக்கும் மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.